ஹாய் கைஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான பல்வலிக்கான ஒரு ரெமெடி தான் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான 3 பொருள் என்னென்னா நீங்களே இதில் பார்க்குறீங்க. லெமன் வேணும், ஒரு வெங்காயம் சின்னதோ பெருசோ ஏதாவது எடுத்துங்க, கொஞ்சம் உப்பு தேவையான அளவு எடுத்துங்க. இந்த 3 எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி உங்கள் பல்லில் அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? இல்லை, இந்த வெங்காயத்துலேருந்து நமக்கு ஒரு பீஸை கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காய்கறிலாம் நம்ம சீவோம் தானே, அதை எடுத்துகிட்டு இது என்ன பண்ணுறீங்க, இந்த ஒரு ஸ்லைஸ் வெங்காயம் இருக்குது தானே, அதை வச்சு நல்லா சீவி விட்றீங்க. அதாவது இந்த சைடு பார்த்துங்களா, இந்த சைடு செஞ்சால் நல்லா சின்ன சின்னதாக வரும். இங்கே பார்த்தீங்களா, நான் இப்போ எடுத்ததில் கொஞ்சமாக சீவிக்கிட்டேன். அது இந்த அளவுக்கு இருக்கலான்னு வச்சுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா சின்னதாக சீவி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த தட்டில் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்குது. அது நான் முன்னாடி எடுத்துருந்தேன், நிறைய எடுத்துருந்தேன், அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு, அதில் இந்த வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, இது இப்படி போட்டுங்க. அப்புறமா அந்த லெமனை கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுங்க. அதாவது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டாலும் போதும். பிழிஞ்சு விட்டு இந்த மாதிரி கலந்துக்குங்க. கலந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சின்ன துணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி துணி இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு இந்த வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, லெமன் உப்பு இதோடு சேர்த்து வெங்காயத்தை இந்த துணியில் வைக்கணும். துணியில் வச்சு சும்மா இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இது இருக்குது பாருங்கள். ஏன்னா இது சின்னதாக எடுத்துருக்கிறதுனா அப்போ தான் அது வாயில் வைக்கக்குள்ள நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது எந்த இடத்துல உங்களுக்கு பல் வலிக்குதோ அந்த இடத்துல இப்போ நல்லா கடிச்சு பிடிச்சிக்குங்க, சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு 2 நிமிஷம் பண்ணாலும் போதும். அதுக்கப்புறம் இந்த லெமன் சாறு இருக்குங்களா, உப்பும் இதுவும், இதை வச்சு அந்த பல்லு எந்த இடத்துல இருக்கோ, எந்த இடத்துல ஈறு பாதிச்சிருக்கோ அந்த இடத்துல வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு உங்கள் ரிசல்ட் என்ன வருதுன்னு நீங்களே கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.